தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஆல் இண்டியா கோட்டாக்குரிய ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்றது அதுக்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல்லாம் ஆல்ரெடி நமக்கு ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ இம்மிடியேட்டாக உங்களுக்கு நான் சில விஷயங்களை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு சில காரணங்களால். பட் இப்போ பார்த்தீங்கன்னா டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்டில் ரிப்பீட்டடாக திரும்ப திரும்ப கேட்டுட்ருக்கீங்க, அந்த ஸ்டே வேக்கன்சி பற்றி டீட்டெயிலை சொல்லுங்கள் அப்படின்றதும். ரெண்டாவது, இந்த கவுன்சிலிங் நமக்கு நடந்து முடிஞ்சு இதில் எப்படிலாம் யாரெல்லாம் எலிஜிபிள் இந்த கவுன்சிலிங்க்கு ஆல் இண்டியா கோட்டாவோட ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்ட் அப்படின்னு சொல்கிற 5வது ரவுண்ட் கவுன்சிலிங் கிட்டத்தட்ட இதில் யாரெல்லாம் எலிஜிபிள், யார் எலிஜிபிள் இல்லை, யார் அப்ளை பண்ணலாம், செக்யூரிட்டி டெபாசிட் எதாவது இருக்கா இல்லையா, இதெல்லாம் சில பேர் கேட்டிருந்தீங்க. ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது 19ஆம் தேதி அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. மேபி நீங்கள் சில பேர் பார்க்காம இருப்பீங்க. அப்படி பார்த்துருந்தாலும் பரவாயில்ல, பார்க்காம இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம சொல்ல போகிற விஷயங்களை கவனிச்சுங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான அந்த இன்ஃபர்மேஷன், அதாவது அவங்க கொடுத்த அந்த நோட்டீஸில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்றத உங்களுக்கு ஷார்ட் அண்ட் கிளியராக உங்களுக்கு ஒரு டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு எலிஜிபிள் அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி உங்களுக்கு 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்றத பண்ண போகிறீங்க. ஆல் இண்டியா கோட்டாவோட ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ரவுண்டு. இதுலேயும் சீட், நம்பர் ஆஃப் சீட், ஒரு குறைந்த அளவு சீட், எம்பிபிஎஸ் சீட் அண்ட் மற்ற சீட்ஸ் எல்லாமே இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, டீம்டு யூனிவர்சிட்டியாக இருந்தாலும் நீங்கள் இதில் அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலான்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ண போகிறீங்க. அதுக்கப்புறம் 23ஆம் தேதியில் உங்கள் ப்ராசஸ் பண்ணிவிட்டு 25க்குள்ளே மேக்ஸிமம் ரிசல்ட் அப்படின்றது 23லேருந்து 25க்குள்ளே ரிசல்ட் அப்படின்றது வெளியிட்டுருவாங்க. நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களும் அதுக்கப்புறம் டேட்டில் கரெக்டாக நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் காலேஜில் படிக்க போகிறீங்க. ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி அப்படின்றது நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். காரணம் என்னென்னா, நமக்கு 4th ரவுண்டு முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், அதாவது ஸ்டே வேக்கன்சி அப்படின்ற ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் ரிமைனிங் சீட் இன்னமும் ஸ்டில் வேக்கன்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா தே ஆர் கண்டக்டிங் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி அப்படின்னு சொல்கிறது. அதுதான் இப்போ நமக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதற்குரிய கவுன்சிலிங் ஷெடியூல் ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு. சரி, இதற்கு எலிஜிபிள் அப்படின்னா யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். யார் எலிஜிபிள் இல்லை அப்படின்ற விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ தமிழ்நாடு இதில் விதிவிலக்கா இல்லையா, தமிழ்நாட்டில் என்ன சொல்கிறாங்கன்றத அடுத்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோ வரும். அதுலேயும் நீங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது கிடையாது. ஸோ ஆல் இண்டியா கோட்டாவில் இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கு ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் நாட் அலவுட் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ரவுண்ட் 3லேயோ ரவுண்ட் 1லேயோ நீங்கள் யாராவது ரவுண்ட் 3 ஆர் ரவுண்ட் 4ல் பேமெண்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு பேமெண்ட்லாம் எதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உங்களுக்கு சீட்டு கிடைச்சிருக்காது, பேமெண்ட் மட்டும் கட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சியில். அதே போல் ரவுண்ட் 3 அண்ட் ரவுண்ட் 4 சீட்டில் சீட்டு கிடைச்சிருக்கு ஆல்ரெடி அப்படின்னு சொன்னால், ரவுண்ட் 3லேயோ ரவுண்ட் 4லேயோ இதுக்கு முன்னாடி ரவுண்ட்லேயோ கூட உங்களுக்கு ஒரு சீட்டு கிடைச்சிருக்கு, நீங்கள் காலேஜில் சேர்ந்து படிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள் டு பார்ட்டிசிபேட் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி அப்படின்றது அதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதே போல் யார் எலிஜிபிள் அப்படின்னா, இது வரைக்கும் எந்த சீட்டுமே உங்களுக்கு கிடைக்கல, ரவுண்ட் 1, ரவுண்ட் 3, ரவுண்ட் 4 உங்களுக்கு எதுலேயுமே சீட்டு கிடைக்கல அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த சீட்டுமே இல்லைன்னா கண்டிப்பாக நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. சரி, இதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆல்ரெடி பேமெண்ட்லாம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் தான் நீங்களும் எலிஜிபிள் ஆவீங்க அப்படின்றது. ஏன்னா சீட்டு ஆல்ரெடி நீங்கள் கிடைக்கலன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுன்னு சொன்னால், ஆனால் சீட்டு மட்டும் கிடைக்கலன்னா நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, டீம்டு யூனிவர்சிட்டி இல்லை வேறு ஏதாவது நீங்கள் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்கு நீங்கள் ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 50,000 பே பண்ணணும். ஸோ இந்த நல்லா கவனம் வச்சுக்கோங்க, 50,000 பே பண்ணணும். இது ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். உங்களுக்கு சீட்டு கிடைச்சதுன்னா திருப்பி ரீஃபண்ட் பண்ணுவாங்க, சீட்டே கிடைக்கலனாலும் ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? அது ஒன்று. எல்லா கவுன்சிலிங் ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அதுவே நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க அப்படின்னா 3 lakhs rupees பே பண்ணணும் செக்யூரிட்டி டெபாசிட்டாக. அந்த 3 lakhsன்றது புதுசாக நீங்கள் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறீங்க. ஏற்கனவே ஒரு 2 lakhsன்றது நீங்கள் கட்டியிருப்பீங்க ஆல்ரெடி. ஏற்கனவே ஒரு 2 lakhs கட்டியிருப்பீங்க. இப்போ ஒரு 3 lakhs நீங்கள் கட்டணும். மொத்தம் 5 lakhs இருக்குது. உங்களுக்கு சீட்டு கிடைச்சிது, இந்த ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சியில் சீட்டு கிடைச்சிது அப்படின்னா உங்களுடைய 5 lakhs, ஏற்கனவே ஒரு 2 lakhs, இப்போ கட்டுறது ஒரு 3 lakhs எல்லாமே சேர்த்து ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க. இன்கேஸ் சீட்டு எந்த சீட்டுமே கடைசி வரைக்குமே உங்களுக்கு கிடைக்கலனாலுமே அந்த 5 lakhs திருப்பி கிடைச்சிரும் உங்களுக்கு. அந்த அந்த செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்கிறதுனால எந்த பிரச்சனையுமே கிடையாது. எப்போ அதை பிடிப்பாங்கன்னா, சீட்டு கிடைச்சிட்டு நீங்கள் சேரலை அப்படின்னா, சீட்டு கிடைச்சிருச்சு, ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணிட்டீங்க, சீட்டு கிடைச்சிருக்கு, ஆனால் நீங்கள் சேரலை,
அப்படின்னா மட்டும்தான் இந்த 5 லேக்ஸுமே ஃபோர்ஃபிட் பண்ணிடுவாங்க, பிடிச்சிருவாங்க. ஸோ கவனமாக நீங்கள் செய்யணும். அதே நேரத்தில் நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணுறீங்கனாலுமே எந்த காலேஜில் விருப்பப்படுறீங்களோ அந்த காலேஜை மட்டும் தான் சாய்ஸ் ஃபில் பண்ணணுன்றது தெரிஞ்சுங்க. உங்களுக்கு 22ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் சாய்ஸ் ஃபில் பண்ணணும். அதே போல் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னா, உங்களுக்கு அப்படி சீட்டு கிடச்சிது நீங்கள் சேராத பட்சத்தில், ஏன்னா இது லாஸ்ட் ரவுண்டு இல்லையா, சீட்டு கிடச்சி திரும்ப நீங்கள் சேரலை அப்படின்னாலுமே உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டை பிடிக்கிறது மட்டுமே வேலை இல்லை. நெக்ஸ்ட் 1 இயருக்கு உங்களால் நீட் எக்ஸாம் எழுத முடியாது, உங்களை பேன் பண்ணிவிடுவாங்க. 1 இயர் சும்மா ஐடியலாக இருக்கணும், அதுக்கப்புறம் தான் உங்களால் நீட் எக்ஸாமுக்கு அப்பியரே ஆக முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு இருக்குது, அந்த இருக்கிற சீட்டு கம்ப்ளீட் பண்ணணும், ஏதாவது நம்ம சீட்டு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த சீட்டுமே எந்த ரவுண்ட்லேயுமே சீட்டு கிடைக்கலன்னா அப்ளை பண்ணுங்கள், ஆனால் கவனமாக பண்ணுங்கள். கவர்மெண்ட் காலேஜ்னு 50,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இன்ஃபர்மேஷன், இதை தெரிஞ்சுக்கணும். அடுத்த வீடியோவில் தமிழ்நாட்டில் என்ன நிலைமை இருக்குன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டினியூ சேனலில் பார்த்துக்கிட்டே இருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.